ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். ஹஜ்ஜி பெருநாள் இன்னைக்கு. மணி வந்து இன்னைக்கு 4:30 மணி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ எல்லாம் சீக்கிரமாக கிளம்பிட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம திடலுக்கு போகிறோம். ஓகே, இங்கே திடல் வந்து தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொழுவக்கூடிய ஒரு திடல். ஸோ அதுக்காக சீக்கிரமாக கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம். நம்ம கார் வந்து ரெண்ட்டுக்கு கார் எடுத்துகிட்டு இப்போ அந்த காரில் தான் இப்போ போகிறோம். இன்ஷா அல்லாஹ் காஃபி ரெடியாக இருக்குது, குடிச்சிட்டு நம்ம டக்குன்னு கிளம்புவோம். ஓகே, நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள், சூப்பராக விடிஞ்சிருச்சு. இங்கே வந்து உட்காந்துச்சு. பிஸ்மில்லாஹ். سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. الله أكبر الله أكبر ولله الحمد. In 600 meters, turn right. In 600 meters, turn right. எங்கே ஓப்பனிங் லேடிஸ்க்கு? சரி, நீ இறங்கிறியா? அங்கே இறங்கி லேடிஸ் கூட போயிடு. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வணக்கமாக இருந்தாலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் தியாகங்களை அல்லாஹ்வுக்காக செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு பல்வேறு விதமான சோதனைகளை கொடுத்த போதிலும் அத்தனை சோதனைகளிலிருந்தும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றியை அடைந்தார்கள். நாமும் வாழ்கிறோமா? அவர்களுடைய நிலையை போன்று நாமும் அப்படி இருக்கிறோமா என்பதை தான் இந்த நேரத்தில் நானும் நீங்களும் நிதானமாக சிந்திக்க வேண்டும். அன்பானவர்களே, முக்கியமான தினத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடத்தில் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இப்போ வந்து நம்ம பேரகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து ரியாத்தில் வந்து பத்தாவில் இருக்குது. ஓகே, தொழுவெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேரகன் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வடை ஒரு செட்டு,
அப்புறம் பார்த்திங்கன்னா பூரி உருளைக்கிழங்கு. பூரி பார்த்திங்கன்னா சாப்பிட்ற மாதிரி செம்ம சாஃப்ட்டு, நல்லா பெருசாக இருக்குது பூரி. ஸோ இங்கே பாருங்கள், அதான் பேரகன் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து மேலே வந்து ஃபேமிலி செக்ஷன் மேலே தனியாக வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பேச்சுலர்ஸ்க்குலாம் தனியாக. நல்லா கூட்டமாக இருக்குது இன்றைக்கி, பெருநாளால செம்ம கூட்டமாக இருக்குது. சரி வாங்க சாப்பிடலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆஹா, வடையை பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது. வடை ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது. சூப்பர். நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. போயிட்டு நைட்லாம் தூங்கவே இல்லை. ஸோ இப்போ நான் தூங்கிட்டு ஒய்ஃப் வந்து மத்தியானம் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நம்ம வெளியே போகிறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெஸ்டோ ஹைப்பர் மார்க்கெட் வந்திருக்கோம். பத்தால பெருநாள் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது. கூட்டம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டோ போயாச்சு. நெக்ஸ்ட்டோ போயிட்டு அங்கே வந்து ஆஃபர் ஜாமான்லாம் வாங்கிட்டு அடுத்தது வந்து சிட்டி ஃப்ளோர் வந்தோம். சிட்டி ஃப்ளோர்லேயே வந்துட்டு அரிசி அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். சொக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் லன்ச் என்னவோ அதெல்லாம் பார்த்துட்டு லன்ச் சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக நம்ம வந்து திருப்பி நம்ம வெளியே கிளம்புவோம் சுற்றுறதுக்கு. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தோம். ஆர்டர் வந்து இப்போ தான் டெலிவரி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ வாங்கிட்டு வெளியே மேலே போகிறோம். இதை ஒரு அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு, vlog பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் மைக்கு அது இது எல்லாமே இதில் இருக்குது. இது வந்து ஸ்கூட்டர் மிரரு. இது வந்து வெயிட் ஸ்கேல். என் ஒய்ஃப் கவர், நான் போட்ட மைக் கவர். இது வந்து எனக்கு கவர். என் ஒய்ஃப்க்கு ட்ரெஸ்ஸு. மைக் அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். டைப் சி சார்ஜர் இருக்குல்ல அது. மாஷா அல்லாஹ் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு கனெக்டரு, 2 மைக்கு. வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு. செம்ம டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. இது என்ன பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோ.
ஸோ மைக் வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ உங்களுக்கு வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சாப்பிடல, லஞ்ச் சாப்பிடல, வெளியே தான் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. முடியல, டயர்டாகிடுச்சு, செம்ம டயர்டு. இன்னும் எனக்கு நல்லா தலை வலிக்குது. நல்லா வெயில், இங்கே செம்ம வெயில். சவுதியில் வந்து இப்போ செம்ம வெயிலாக இருக்குது. அதனால் எதுவும் சமைக்கலை. இனிமேல்ட்டு கிளம்பி வெளியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரணும் இன்ஷா அல்லாஹ். அன்பாக்சிங் வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்க. மைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, வாய்ஸ் கிளியராக இருக்கா, எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் பேசிட்டு இருந்ததெல்லாம் எப்படி இருந்தது, இப்போ இதுக்கப்புறம் இப்போலேருந்து பேசுகிறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகிடுச்சு. எங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து பத்தார்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போயிட்டு அந்த அடுப்பை வந்து சரி பண்ணிவிட்டு பார்ப்போம். வேறு ஏதாவது சலாம் பார்க் போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு திங்கிங்காக இருக்குது. பார்ப்போமே, அப்படியே போகிற வழியில் திங்க் பண்ணிட்டு போவோம். செட்டப் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? புதுசாக வாங்கின ப்ளூடூத் அந்த மைக்கோட இதுதான் பேக் கேஸ். சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம கார் பார்த்தீங்கன்னா அதை நிற்குது. வெயிலில் பாருங்க, சரியான வெயில், தலை காட்ட முடியல, அப்படி இருக்கு வெயில். நல்லா செம்ம ஹீட்டாக இருக்கு காரு, சரியான வெயிலுங்க. நல்ல வேலை வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்தோம். சரியான வெயில், வண்டியெலாம் அப்படியே ஸ்டேரிங்லாம் தொடவே முடியல, அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கு. இந்த ஹேண்ட் ரெஸ்ட்டில் கையை வைக்கலான்னு சொல்லிட்டு கையை வைக்கிறேன், சுட்டுருச்சு. சரியான சூடாக இருக்கு, சூடு தாங்க முடியல. சரி, ஓகே, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக போய் சாப்பிடுவோம், ஓகேவா? போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது பிளான் பண்ணலாம். ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் ஒர்க்லாம் இங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கு, ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் கஸ்டமருக்கு பேசஞ்சர்ஸ்க்குலாம் இன்னும் அலோவ் பண்ணல. ஸோ ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான் போயிட்டுருக்கு. வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனால் பேசஞ்சர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, சும்மா ட்ரையல் தான் பார்த்துட்ருக்காங்க. ஏன்டா சவுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாக அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இவங்களை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமாம், நம்ம வந்து இந்த ஃபத்திரா ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. பார்க்கிங் வேறு கிடைக்க மாட்டேங்குது. பார்க்கிங் கிடச்சிருச்சு. ஓகே, உன் ஃபோன் எடுத்துக்கோ. சரி, ஓகே, போயிட்டு என்ன சாப்பாடு இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபத்திரா பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, ஃபத்திரா ரெஸ்டாரண்ட்டு. பட் ஃபேமிலிக்கு இருக்கான்னு தெரியலையே, போய் பார்ப்போம். ஃபேமிலி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஃபத்திரா ரெஸ்டாரண்ட், கையை வந்து கழுவி போவோம். ஃபேமிலி இல்லை, ஆனால் தனியாக கார்னரில் டேபிள் கொடுத்துருக்காங்க, ஸோ நோ ப்ராப்ளம். ரெண்டு சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் போட்டிருக்கோம், அச்சாரும் ரைட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பண்ண சிக்கன் பிரியாணி வந்துருச்சு.
அப்பளம் இருக்குது. சிக்கன் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைஸ் வந்து ஜீரோ ரைஸ் மாதிரி இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு. அல் ஃபத்தீரா ரெஸ்டாரண்ட், இது வந்து அல்வாதி பக்கத்தில் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பே பண்ணிவிட்டு ஃபத்தீரா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. உண்மையிலே சொல்ல போனால் சாப்பாடு நல்லாவே இல்லை. ஓகே, சும்மா புலாவ் சோறில் சிக்கன் கிரேவியை வந்து போட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சிக்கனை ஃப்ரை பண்ணி அதை ரீஹீட் பண்ணி அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி நல்லா இல்லை. சாப்பாடு பிடிக்கல, நம்மளுக்கு செட் ஆகல. ஓகே, இன்னைக்கு நசீப் அப்படி தான், என்ன பண்ணுறது. வாங்க கிளம்புவோம். இப்போ அடுத்தது எங்கே போகலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கடை டீசெண்டாக இருக்குன்னு போனேன். எல்லாமே சொதப்பிடுச்சு. சரி வேற என்ன பண்ணுறது, பசிக்கு சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறம் இருக்க டைம் ஆகிடுமே, லேட் ஆகிடுமே. அப்புறம் என்ன பண்ணுறது. சரியான வெயில் பாருங்க, எப்படி வேர்த்துச்சு பாருங்க. தெரியுதா பஸ்ஸு. இது வந்து பஸ் ஸ்டாப். ஆள் இருக்கோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் வண்டி நின்றுட்டு ஒரு 2 நிமிஷம் அது மாதிரி நின்றுட்டு தான் போகும். இல்லைனாக்கா டிரைவருக்கு வந்து இது பாருங்க, யாரும் ஏறல, யாருமே இறங்கல. அவங்க பாட்டு வண்டி நிறுத்திட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. வண்டியில் காற்று கம்மியாக இருக்கு. ஸோ காற்று அடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம். கம் அது 24 ஹபீபி 24 இந்த டயருக்கு. எங்க போறதுன்னு சொல்லிட்டு செம்ம கன்ஃபியூஷன். ஓகே, சலாம் பார்க் போகலாமா, இல்லை வந்து மால் போகலாமா, இல்லை வந்து வேற எங்கேயாவது போகலாமான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கன்ஃபியூஷனாக இருந்தது. சரி, அப்புறம் மேப்பில் பார்த்ததுக்கு சலாம் பார்க் வந்து க்ளோஸ்ன்னு போட்டிருக்கு. ஆனால் இன்ஸ்டாகிராமில் வந்து சலாம் பார்க் இன்னைக்கு போகலாம் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி இருந்தது. ஸோ போவோம், க்ளோஸ்டாக இருந்தால் அடுத்தது முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் காரை வச்சுக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தலாடிட்டு இருக்கோம் நம்ம. என்ன அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கோம். பார்ப்போம், எங்கேயாவது சுற்றுறது தானே இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றுறது முடிவு பண்ணியாச்சு. சுற்ற வேண்டியதா, ஜாலியாக சுற்றுவோம். என்ன அப்போ இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா சலாம் பார்க் வந்தாச்சு. இது உள்ளதான் வந்து பார்க் எல்லாமே இருக்கு. வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது பாருங்க. வண்டி ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிது. நஜீம் வருது வரைக்கும் நிற்பாங்க. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் வந்து உள்ள என்ட்ரன்ஸு. செம்ம டிராஃபிக்காக இருக்கு. இன்னைக்கு வந்து பெருநாள்னால எல்லா மக்களும் இப்போ இங்கே தான் குமியும். எவ்வளோ நேரம் நம்ம வீட்டிலேருந்து 34 நிமிஷம் காட்டுது இந்த இடத்துக்கு. நம்ம நர்ஜிஸில் இருக்கிறதுனால அதுதான் ஒரு பிரச்சனை. நம்ம எங்கேயாவது போகணும் வரணும்னா கூட இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்கும். இது நம்ம கார் இப்போ ரெண்ட் கார் எடுக்கலைன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி வரணும்னா போகிறதுக்கு 50 ரியாலு, வரத்துக்கு 50 ரியாலு, 60 ரியாலு கூட இருக்கலாம். போகிற 120 ரியால் சொல்லுவாங்க சும்மா ஒவ்வொரு இடத்துக்கு வரத்துக்கு. அதுதான் பிரச்சனை இப்போ நம்மளுக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நிறையா பரக்கத் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துவா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி அல்லாஹ் பரக்கத் கொடுத்து நம்மளுக்கும் செல்வம் எல்லாம் நிறைஞ்சி நம்மளும் கார் வாங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ பாருங்க,
டிக்கெட் வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்க. லைவ்ல நிற்க இப்போ நம்ம எப்படி போய் நின்று டிக்கெட் வாங்குறது?